வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய தினம் 2024 புத்தாண்டு. பள்ளிக்கூடங்கள் லீவு விடுமுறை என்று இருப்பதனால் உலக தரம் வாய்ந்த மலை அரசியினுடைய தலைநகராக இருக்கின்ற உதகை தாவரியல் பூங்காவில் குடும்பமாக புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு உலா வந்த நிகழ்ச்சி. உலகில் சில நாடுகளில் மட்டுமே காணப்படும் பல்வேறு வகையான அரிய தாவரியல் பூங்கா என்று உதகை தாவரியல் பூங்காவை வர்ணிப்பதுண்டு. இந்த பூங்காவில் இந்தாலியன் கார்டன் உள்ளது. இந்தாலியா பாரம்பரியம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கார்டனில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கவருகிறது. அதை பார்ப்பதற்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. 1845 ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த தாவரியல் பூங்காவில் 120 குடும்பங்களைச் சேர்ந்த 3000த்திற்கு மேற்பட்ட ரகவக இனங்கள் உள்ளன. இந்த தாவரிய இனங்கள் 144 ரக பரணிகள் செடிகள் பராமரிப்பட்டு வருகின்றன. 350 வகையான ரோஜாக்கள், 600 ரக டெலியா, 150 ரக கள்ளிச்செடிகள், டைனோசர் கலா ஜிங்கோபாலா மரம் என ஏராளமான மர வகைகளும் உள்ளன. பூங்கா முகப்பில் புல்தரை லண்டன் கியூ பூங்கா தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த இடம் உள்ளது. பாதங்கள் அதன் மீது பதித்தாலோ பஞ்சு மீது நடப்பது போல் உணர்வு பெறுவார்கள். இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் தினமும் பல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து செல்கின்ற குட்டீஸ்கள் சொல்ல வேண்டாம். குதூகலம், ஓட்டம், ஆட்டம், பாட்டம், விளையாட்டு என்று மகிழ்கிறார்கள். இந்த பூங்காவில் இத்தகைய சிறப்பு பெற்ற உதகை தாவரியல் பூங்காவில் குழந்தைகளுடன் குடும்பங்களுடன் உல்லாசமாக செல்லும் இயற்கையை நேசிக்கும் எவருமே இந்த பூங்கா ஓர் வரப்பிரசாதம் என்றுதான் கருதுவார்கள். உலக மக்கள் கவரும் உதகை தாவரியல் பூங்கா குடும்பமாக வந்து புகைப்படம் எடுத்து இந்த 2014 புத்தாண்டு தினத்தை சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் முனைவர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை படம் பிடித்து முனைவர் ஜாம்புவான் ஜெரால்ட்டோடு வழங்கியிருக்கிறார். என் பேர் மதுரட்சுமி. நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இங்கே நிறைய பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. நல்லா கோல்டு கிளைமேட், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியான பிளேஸாக இருக்குது. கொஞ்சம் வார்மாக, கொஞ்ச நேரம் கழித்து காற்றடிக்கிறதும் கொஞ்சம் வார்மாகவும் இருக்குது, நல்லா கோல்டாகவும் இருக்குது. திடீர்னு சன் அடிக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன பண்ண போறோம், எப்படி அணுகணும், அந்த விழிப்புணர்வு நோட் கேரிங்ல கொடுக்கணும். Thank you.
எத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.